வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சர்வார் தமக்கு சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே தயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீதேவி மாஹாத்மியம் அத உத்தமச்சரித்திரம். மகாசரஸ்வதி தியானம். மணி, சூலம், கலப்பை, சங்கம், உலக்கை, சக்கரம், வில் ஆகியவற்றை தனது தாமரை கைகளில் தரிப்பவளும், மேகத்திடை விளங்கும் குளிர்ந்த சந்திரனை போன்ற பிரபையுடனும் பிரகாசிப்பவளும், கௌரியின் தேகத்தில் உதித்தவளும், மூவுலகிற்கும் ஆதாரமாகியவளும், அபூர்வ வடிவினளும், சும்பன் முதலிய அசுரர்களை நாசம் செய்தவளுமாகிய மகாசரஸ்வதியை தியானிக்கிறேன். பஞ்சமோத்யாயः தேவி தூத சம்வாதः. 5வது அத்தியாயம் தேவி தூத சம்வாதம். ஓம் க்ளீம். ரிஷி கூறியது: முன்னொரு கால் சும்பன் நிசும்பன் என்ற அசுரர்களால் இந்திரனுடைய மூவுலக ஆட்சியும் யஜ்ஞ பாகங்களும் பலத்தாலும் கொழுப்பாலும் அபகரிக்கப்பட்டன. சூரியன், சந்திரன், குபேரன், யமன், வருணன் முதலியோருடைய அதிகாரங்களை அவ்விருவரே செலுத்தலாயினர். வாயுவனுடைய அதிகாரத்தையும் அக்னியின் தொழிலையும் அவ்விருவரே நடத்தலாயினர். தோல்வியுற்று ராஜ்யத்தை இழந்து நின்ற தேவர்கள் துரத்தப்பட்டனர். கொடிய அசுரர்களால் அங்கனம் அதிகாரம் அபகரிக்கப்பட்டு துரத்தப்பட்ட தேவர்கள் எல்லோரும் எவராலும் வெல்ல முடியாத அந்த தேவியை நினைத்தனர். ஆபத்தில் நினைக்கப்பட்டால் உங்களுடைய பெரிய ஆபத்துக்களையும் அக்கணமே போக்குவேன் என்று அவளால் நமக்கு வரம் அளிக்கப்பட்டுள்ளது என உள்ளத்தில் கொண்டு தேவர்கள் மலையரசனாகிய இமயத்தை அடைந்து அங்கு விஷ்ணு மாயையாகிய தேவியை நன்கு துதித்தனர். தேவர்கள் கூறியது: தேவிக்கு நமஸ்காரம், மகாதேவிக்கு நமஸ்காரம், சுப வடிவினளுக்கு என்றென்றும் நமஸ்காரம், பிரகிருதிக்கு நமஸ்காரம். அந்த மங்கள ஸ்வரூபிணியை நாங்கள் வணக்க ஒடுக்கத்துடன் வழிபடுகிறோம். பயங்கர வடிவினளாகிய அவளுக்கு நமஸ்காரம், நித்தியமானவளுக்கு நமஸ்காரம், கௌரியும் உலகை தாங்குபவளுமாகிய அவளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். ஒளி வடிவினளும் சந்திரபிரபை போன்றவளும் இன்ப வடிவினளும் ஆகியவளுக்கு என்றென்றும் நமஸ்காரம். சரணடைந்தோர்க்கு எல்லா நலன்களும் தானே ஆகியவளும், வளர்ச்சியும் வெற்றியும் ஆகியவளுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். சரணடைந்தோர்க்கு எல்லா நலன்களும் தானே ஆகியவளும், வளர்ச்சியும் வெற்றியும் ஆகியவளுக்கும் சரணடைந்தோர்க்கு எல்லா நலன்களும் தானே ஆகியவளுக்கும், வெற்றியும் வளர்ச்சியும் ஆகியவளுக்கும் மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். அரசருக்கு அலட்சுமியும் லக்ஷ்மியும் ஆகும் சிவபத்னிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். கஷ்டங்களை கடத்துவிக்கும் துர்க்கையாகவும், அனைத்தின் சாரமாகவும், அனைத்தையும் ஆக்குபவளாகவும், கியாதி வடிவினளாகவும், கரிய வடிவினளாகவும், புகை வடிவினளாகவும் உள்ளவளுக்கு என்றென்றும் நமஸ்காரம். இனிய வடிவினளாகவும் பயங்கர வடிவினளாகவும் உள்ள அவளுக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். ஜகத்தின் ஆதாரமாயும் இயக்கமாயும் உள்ள தேவிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி விஷ்ணு மாயை என கூறப்பட்டுள்ளாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சைத்தன்ய வடிவில் உள்ளாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி புத்தி வடிவில் உள்ளாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி நித்ரை வடிவில் இருக்கிறாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பசி வடிவில் இருக்கிறாளோ அவளுக்கு நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பிரதிபிம்ப வடிவில் உரைகின்றாளோ
அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சக்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி வேட்கை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பொறுமை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஜாதி வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி வெட்க வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி சாந்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஸ்ரத்தை வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி காந்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி செல்வ வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஜீவனோபாய வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி ஞாபக வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி தயை வடிவில் உரைகிறாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி திருப்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி தாய் வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி பிராந்தி வடிவில் உரைகின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். எல்லா உயிர்களிடத்தும் எந்த தேவி இந்திரியங்களை ஆள்பவளாய் எங்கும் எல்லா பொருட்களிடத்திருந்தும் வியாபித்து நிற்கிறாளோ அந்த தேவிக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். இவ்வுலக அனைத்திலும் எவள் சைத்தன்ய வடிவில் வியாபித்து நிற்கின்றாளோ அவளுக்கு நமஸ்காரம் நமஸ்காரம் நமஸ்காரம். பூர்வத்தில் தங்கள் மனோரதம் பூர்த்தியாவதற்காக தேவர்களால் துதிக்கப்பட்டவளும் அங்கனமே நாள்தோறும் தேவேந்திரனால் சேவிக்கப்பட்டவளுமான அந்த ஈஸ்வரி நமக்கு சுப காரணத்தையும் சுப காரியத்தையும் நற்பயனையும் கூட்டுவிப்பளாகவும் ஆபத்துக்களை போக்குவிப்பளாகவும் ஆக வேண்டும். இப்போது கையோங்கிய அசுரர்களால் பீடிக்கப்பெற்ற தேவர்களாகிய நம்மால் எவள் வணங்கப்படுகின்றாளோ அவளை பக்தியால் வணங்கிய தேகத்துடன் நினைத்த பாத்திரத்தில் அக்கணமே நம்முடைய எல்லா ஆபத்துக்களையும் போக்குவாளோ அவளே நமையாளும் ஈஸ்வரி. ரிஷி கூறியது: அரசே, இங்கனம் துதி முதலிய பணிகளில் தேவர்கள் ஈடுபட்டிருக்கையில் அங்கு கங்கையில் நீராட பார்வதி தேவி வந்தாள். புருவம் அழகிய அவள் தேவர்களை நோக்கி, இங்கு யாரை துதிக்கிறீர்கள் என கேட்டாள். அப்போது அவளுடைய சரீர கோசத்தினின்று ஒரு மங்கள வடிவினள் வெளிப்போந்து பதிலளித்தாள். யுத்தத்தில் சும்பனால் ஒடுக்கப்பட்டும் நிசும்பனால் ஜெயிக்கப்பட்டும் இங்கு வந்து கூடியிருக்கும் தேவர்களால் இந்த ஸ்துதி என்னை குறித்து செய்யப்படுகிறது. பார்வதியின் சரீர கோசத்தினிலிருந்து தோன்றியதால் அவ்வம்பிகை எல்லா உலகங்களிலும் கௌசிகி என போற்றப் பெறுகிறாள். அவள் வெளியில் போந்த பின்னர் ஹிமாச்சன வாசிலியான அப்பார்வதியும் கரிய வடிவினளாகி காளிகை என போற்றப்படுபவள் ஆனாள். மனதை கவரும் சிறந்த வடிவு தாங்கிய அம்பிகை கௌசிகி தேவியை சும்ப நிசும்பர்களின் பணியாட்களாகிய சண்டனும் முண்டனும் காணப்பெற்றனர். அவர்களால் சும்பனிடம் பின்வருமாறு தெரிவிக்கப்பட்டது: அரசர் பெருமானே, ஒரு ஸ்ரீ இருக்கின்றாள். இமயமலையையே பிரகாசிப்பிக்கின்றாள். அளவு கடந்த அழகு உடையவள். அசுரர் பெருமானே, அது போன்ற உத்தமமான வடிவம் எவராலும் எங்கும் காணப்பட்டதில்லை. அந்த தேவி யார் என்று தங்களால் அறியப்பட வேண்டும், அடையப்படவும் வேண்டும். அசுரர்களின் அரசே, அவள் ஸ்ரீ ரத்தினம். அழகில் சிறந்த அங்கங்கள் படைத்தவள். தனது காந்தியால் திசைகளை பிரகாசித்துப்பிக் கொண்டிருக்கின்றாள். தாங்கள் அவளை காணத்தகும். மூவுலகிலும்
யானை, குதிரை முதலியவைகளோ, வைரம் முதலிய விலை உயர்ந்த கற்களோ, அந்தந்த வகையில் இரத்தினம் என்று கருதப்படுபவை எவையோ அவை எல்லாம் தற்போது தங்கள் கிரகத்தில் பிரகாசிக்கின்றன. இந்திரனிடமிருந்து கஜரத்னமாகிய ஐராவதம் கொண்டு வரப்பட்டது. உச்சை சிவஸ் என்னும் குதிரையும் அவ்வாறே அந்த பாரிஜாத்த விருட்சமும் கொண்டு வரப்பட்டன. இங்கு உமது முற்றத்தில் ஹம்சத்துடன் கூடிய இவ்விமானம் விளங்குகின்றது. அற்புதமான இது முன் பிரம்மாவிடமிருந்தது. இரத்தினமானது பற்றி இங்கு கொண்டு வரப்பெற்றது. மகாபத்மம் என்ற இந்த நிதி குபேரனிடமிருந்து கொண்டு வரப்பட்டது. கிஞ்சல்கினி என்னும் வாடாத தாமரை மாலையை சமுத்திரராஜன் தங்களுக்கு கொடுத்தான். பொன்னொளி வீசும் வருணனுடைய குடை உமது கிரகத்தில் இருக்கின்றது. அவ்வாறே உன் பிரஜாபதியினிடம் எந்த சிறந்த தேர் இருந்ததோ அதுவும் இருக்கின்றது. பிரபுவே, உத்கிராந்திதா என பிரசித்தி பெற்ற யமனுடைய சக்தி ஆயுதம் உம்மால் கொண்டு வரப்பட்டது. வருணராஜனுடைய பாசம் உமது சகோதரனுடைய உடைமையாய் இருக்கின்றது. சமுத்திரத்தில் விளையும் எல்லா வகை இரத்தினங்களும் நிசும்ப மகாராஜனுடையனவாயிருக்கின்றன. நெருப்பால் பாவனமாக்கப்பட்ட 2 வஸ்திரங்களை உமக்கு அக்னியும் கொடுத்துள்ளான். அசுரர் அரசே, இவ்வாறாக கொண்டு வரப்பட்ட எல்லா இரத்தினங்களும் உம்முடையதாய் விளங்குகின்றன. மங்கள வடிவினலான இந்த ஸ்ரீரத்னம் ஏன் உம்மால் கிரகிக்கப்படவில்லை? ரிஷி கூறியது. சண்டமுண்டர்களுடைய இவ்வார்த்தையை கேட்டு சும்பன் அதன்மேல் அசுர சிரேஷ்டனாகிய சுக்ரீவனை தூதாக தேவியிடம் அனுப்பினான். என்னுடைய வார்த்தைகள் அவளிடம் இப்படி சொல்லப்பட வேண்டும். எப்படி சொன்னால் மிகுந்த பிரீத்தியுடன் அவள் தானே வந்து சேருவாளோ, எப்படி காரியத்தில் எளிதில் முடிக்கலாமோ அப்படி உன்னால் சொல்லப்பட வேண்டும் என்றான். மலைமேல் எழில்மிக்க எந்த இடத்தில் அந்த தேவி இருந்தாளோ அங்கு சென்று பின்னர் அந்த தூதன் அவளிடம் மெதுவும் இனியதுமான சொற்களால் பேசலானான். தூதன் கூறியது. தேவி, அசுரர்களை ஆள்பவனாகிய சும்பன் மூவுலகத்திற்கும் மேலாகிய ஈஸ்வரன். அவனால் அனுப்பப்பட்டு நான் தூதனாக உம்மிடம் இங்கு வந்துள்ளேன். தேவர்களாய் பிறந்த அனைவரிடமும் எவனுடைய கட்டளை தடையின்றி செல்கிறதோ, எவன் எல்லா அசுர பகைவரையும் வென்றவனோ அவன் கூறியது எதுவோ அதை கேட்பாய். மூவுலகு முழுவதும் என்னுடையது. தேவர்கள் என் வசமாய் நடப்பவர்கள். தனித்தனியே எல்லா யஜ்ஞ பாகங்களையும் நானே அனுபவிக்கின்றேன். உலகில் உள்ள சிறந்த இரத்தினங்கள் குறைவன்றி என் வசத்தில் உள்ளன. அவ்வாறே தேவேந்திர வாகனமாகிய ஐராவதம் கொண்டு வரப்பட்டு என் வசத்தில் இருக்கிறது. பார்க்கடல் கடைந்ததில் உண்டான உச்சை ஸ்ரவஸ் என பெயர் பெற்றதுமான அந்த அஸ்வரத்தினம் தேவர்களால் எனக்கு வணக்கத்துடன் சமர்ப்பிக்கப்பட்டது. சுப வடிவினலே, தேவர்களிடமோ கந்தர்வர்களிடமோ நாகர்களிடமோ வேறு தலை சிறந்த பொருட்கள் எவை உண்டோ அவை அனைத்தும் என்னிடமே இருக்கின்றன. தேவி, உன்னை உலகில் ஸ்ரீரத்தினமாய் விளங்குபவள் என்று நாம் கருதுகின்றோம். அப்படிப்பட்ட நீ நம்மை வந்தடைய வேண்டும். நாம் இரத்தினங்களை எல்லாம் அடைந்து அனுபவிப்பவராயிருக்கின்றோம். என்னையாவது பராக்கிரமமிக்க என் தம்பி நிசும்பனையாவது நீ அடையலாம். சலிக்கும் கண்களை உடையவளே, நீ இரத்தினமில்லையா? என்னை ஏற்றுக்கொண்டால் சிறந்ததும் நிகரற்றதுமான ஐஸ்வர்யத்தை அடைவாய். இதை உன் புத்தி கொண்டு நன்கு ஆலோசித்து பத்தினியாக என்னை வந்து அடை என்று கூறினான். ரிஷி கூறியது. எவளால் இவ்வுலகு தாங்கப்படுகிறதோ அந்த மங்கள வடிவினலான பகவதி துர்காதேவி இங்கனம் கூறியதை கேட்டு தனக்குள்ளே சிரித்து கொண்டு கம்பீரமாக பின்வருமாறு கூறினாள். தேவி கூறியது. உன்னால் கூறப்பட்டது உண்மை. உன்னால் சொல்லப்பட்ட இதில் சிறிதும் பொய்யில்லை. சும்பன் மூவுலகுக்கும் நாயகன். நிசும்பனும் அப்படிப்பட்டவனே. ஆனால் இந்த விஷயத்தில் ஏற்கனவே நான் செய்துள்ள பிரதிஜை யாதொன்று உண்டோ அதை பொய்யாக்குவது எங்கனம்? அல்ப புத்தியால் நான் செய்துவிட்ட பிரதிஜை எதுவோ அதை சொல்கிறேன் கேள்.
என்னை போரில் வெல்பவர் எவரோ, என் கர்வத்தை அடக்குபவர் எவரோ, எனக்கு நிகரான பலம் உடையவர் எவரோ அவரே இவ்வுலகில் எனக்கு பர்த்தா ஆவார் என்பதுதான் என்னுடைய பிரதிஜை. ஆகையால் சும்பனோ அல்லது மகாசுரனாகிய நிசும்பனோ இங்கு வரட்டும். என்னை ஜெயித்து எளிதில் என் கையை பிடிக்கலாம், தாமதிப்பதேன் என்று கூறினாள். தூதன் கூறியது, தேவி, நீ கர்வம் பிடித்தவள். என் முன் நீ இவ்வாறு பேசாதே. உலகிலும் சும்ப நிசும்பர்களின் எதிரில் எந்த புருஷன் நிற்பான்? அவர்களை சார்ந்த மற்ற அசுரர்கள் எதிரிலும் போரில் எல்லா தேவர்களும் கூடினாலும் நிற்க முடியாது. அப்படி இருக்க நீ ஸ்திரீ, ஒருத்தி, எம்மாத்திரம்? இந்திரன் முதலான தேவர்கள் அனைவரும் எவர் முன் போரில் எதிர்த்து நிற்க முடியவில்லையோ அந்த சும்மன் முதலியவர்கள் எதிரில் ஸ்ரீயாகிய நீ எப்படி செல்வாய்? அந்நிலையிலுள்ள நீ நான் சொல்வதை கேட்பவளாய் சும்ப நிசும்பர்களிடம் பக்கத்தில் சேர்ந்துவிடு. அப்போது கூந்தல் பற்றி இழுக்கப்படும் மானக்கேட்டை அடைய மாட்டாய். தேவி கூறியது, ஆம், அது அப்படியே தான். சும்பன் பலசாலி, நிசும்பன் வீரிய மிக்கவன். ஆனால் நான் என் செய்வது? முன்னாலேயே ஆலோசிக்காமல் என்னால் பிரதிஜை செய்யப்பட்டுவிட்டது. ஆகையால் நீ திரும்பிப்போ. என்னால் உன்னிடம் சொல்லப்பட்டது எல்லாம் ஆதரவுடன் அசுரராஜனுக்கு எடுத்து கூறு. அவர் எது உச்சிதமோ அதை செய்யட்டும் என்றாள். ஓம் ஜெய ஜெய. ஸ்ரீ மார்க்கண்டேய புராணத்தில் சாவர்ணிக மன்வந்தரத்தில் உள்ள தேவி மகாத்மியத்தில் 5வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஓம் ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.